சேனல் நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு புது ஹேர் கேர் ரேஞ்ச் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து மேபி ஒரு 1 இயராகவே இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. பட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன், இப்போ எந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் இல்லை அப்படிங்கிறனால சரி நான் வந்து ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 1 month பேக் வந்து வாங்கி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ இது என்ன ப்ராடக்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் நான் யூஸ்வலாக இந்த கோட்டக்கல் ஆயில்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். சரி இந்த முறை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ ஆனியன் ஹேர் கேர் ரேஞ்ச்னால் ஃபுல்லாகவே ஆனியன் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 3 to 4 வீக்ஸாக வந்து நான் இந்த ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் வந்து பார்க்கலாம். இந்த 3 ப்ராடக்ட்ஸோட பேக்கேஜிங்கும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி டார்க் கலர் ப்ரௌன் கலர் டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் வந்து கொடுக்குறாங்க. கேப் வந்து பிளாக் கலரில் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஏர்டைட் லிட் இருந்தது, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மூடி போட்டுட்டு டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து மூடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ எவ்வளோ ப்ராடக்ட் வருதோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், லீக் ப்ரூஃபும் கூட. ஸோ இதுதான் வந்து இந்த ஷாம்பூ அண்டு கண்டிஷ்னரோட பாட்டில்ஸு. இதுக்கு நம்மளுக்கு செப்பரேட்டாக கார்டன் பாக்ஸ்லாம் வந்து வரல, ஜஸ்ட் இந்த பாட்டில்ஸ் மட்டும்தான் வந்தது. மேலே ஒட்டியிருக்க ஸ்டிக்கர்ஸில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் வந்து வாங்கினேன். வேறு சைட்லலாம் இந்த ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் யூஸ்வலாக அமேசானில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டும் அமேசான் ஆப்பில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஆயிலு அதே மாதிரி ஷாம்பூ கண்டிஷ்னர் எல்லாமே தனித்தனியாகவும் சேல் பண்ணுறாங்க. மொத்தமாக சேர்த்து ஒரே ஹேர் கேர் ரேஞ்சாகவும் வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்ட் பிடிக்குதோ அது வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த பிராண்டு ட்ரைகான் அப்படிங்கிற பிராண்டில் நிறையா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் நான் பார்த்தேன். ஸோ இது பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இந்த ஆனியன் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 595 ருபீஸு. பட் இது வந்து நம்மளுக்கு 349 ருபீஸ்க்கு கிடைக்கும். இந்த ஷாம்புவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 595 ருபீஸு, நம்மளுக்கு 399 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த கண்டிஷனரோட எம்ஆர்பி வந்து பார்த்தோன்னா 595 ருபீஸு, ஆனால் இது வந்து 399 ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து அமேசானில் இன்னத்து ரேட்டு. இந்த 3 ப்ராடக்ட்டும் ஒன்றா வாங்கினோன்னா இதோட எம்ஆர்பி வந்து 1785 ருபீஸு, பட் 849 ருபீஸ்க்கு கிடைக்குது. ரொம்பவே சீப்பரு. ஸோ இதுதான் வந்து நான் ஆர்டர் பண்ணப்போ இருந்த ரேட்டு 1071 ருபீஸு. எனக்கு வந்து 222 ருபீஸ் கிட்ட வந்து நஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் ஆயில் பற்றி வந்து பார்க்கலாம். இந்த ஆனியன் ஆயில் வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா இது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், அதே மாதிரி டேண்ட்ரஃப் வந்து போக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 3வது ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பிராண்டில் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல் சொன்னாங்கன்னா அதில் 100% நேச்சுரலாக தான் இருக்குது. இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஆனியன் ஆட் பண்ணியிருக்காங்க, சிவப்பு கலரில் இருக்க வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் விட்டமின் இ இருக்குது, கோகனட் ஆயில் இருக்குது, கேஸ்டர் ஆயில் இருக்குது, சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து சாண்டல்வுட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரோஸ் ஆயில் இருக்குது, ஜோஜோபா ஆயில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்கன் ஆயில் இருக்குது. இது தவிர வந்து இதில் என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த செம்பருத்தி எக்ஸ்ட்ராக்ட்ஸு, நெல்லிக்காய் எக்ஸ்ட்ராக்ட்ஸு, அதே மாதிரி பிராமி அதாவது இந்த வல்லாரைக்கீரையோட எக்ஸ்ட்ராக்ட்ஸு அதெல்லாம் வந்து இதில் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆயில்ஸு. நிறைய பேர் வந்து நான் வீட்லேயே வந்து இந்த டிஐஒய் ஆனியன் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணப்போ வந்து கேட்டிங்க பயங்கரமாக ஸ்மெல் வருமே, அது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பட் இந்த ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஆனியன் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஆனியன் ஸ்மெல் லேசாக தான் வருது. அது வந்து இந்த ரோஸ் ஆயிலும் இந்த சந்தனம் ஆயிலும் வந்து இதில் கலக்கிறதுனால, ஜோஜோபா ஆயிலெலாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஆனியனோட ஸ்மெல் வந்து ரொம்ப மோசமாக இல்லை. இது அப்படியே வந்து இந்த ரோஸ் இந்த பூவோட மனம் தான் வந்து இதில் வருது. தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கிறது இல்லை. இது வந்து நம்ம நைட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க கோட்டக்கல் ஆயில்லாம் நான் வந்து காமிக்கும்போது ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே வந்து தலையில் வச்சுருக்கலாமா அப்படின்லாம் வந்து நிறைய கேட்டிருக்கீங்க. பட் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து தலை குளிச்சதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். 4-5 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து தலை குளிச்சிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சளி சுத்தமாக வந்து பிடிக்கிறது இல்லை. இப்போ இந்த ஆயிலோட கலர் கன்சிஸ்டன்சி அதெல்லாம் வந்து காமிக்கிறேன். இந்த ஆயில் வந்து ரொம்பலாம் திக் கன்சிஸ்டன்சின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியம் கன்சிஸ்டன்சி. இந்த ஆயிலோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆயில் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்கலாம்.
Hey guys, நான் இப்போ இந்த ஆனியன் ஆயில் வந்து தேய்க்க போகிறேன். ஸோ இந்த ஆயிலோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் இது ஆயில் தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 hours விட்டுறணும். இல்லாட்டி நைட் ஃபுல்லாக கூட விட்டுடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணி 3 to 4 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா பிசு பிசுன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆயில் வந்து நான் எப்பவும் போல் நிறையா வந்து தேய்ச்சிக்க போகிறேன். இந்த ஆயில் வந்து இப்போ கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாகவே நிறைய தான் எடுப்பேன். ஸோ எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ரொம்ப இச்சிங்காக இருக்கோ, ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துலலாம் வந்து நிறையா தேய்ச்சிக்கோங்க. ஸோ நான் ஆயில் நல்லாவே தேய்ச்சிட்டேன். நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து மசாஜ் கொடுத்துக்க போகிறேன். நான் யூஸ்வலாக வந்து மசாஜ் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, இங்கே நகம்லாம் வந்து இருக்கக்கூடாது, நகம் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது தலையில். ஸோ ஜஸ்ட்டு நம்மளோட ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட்டிங் மோஷனில் மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு மசாஜ் கொடுக்கணும். நல்லா அழுத்தி கொடுக்கணும். அப்போ நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஆயில் வந்து நல்லா உள்ளே வந்து இறங்கும். ஸோ நான் வேணுங்கிற அளவுக்கு வந்து நான் மசாஜ் பண்ணியாச்சு. நான் இது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆயில் அப்படியே வந்து 3 hours கிட்ட அப்படியே விட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு இந்த ஹேர் கேர் ரேஞ்சில் வந்து பார்த்தோன்னா வந்து ஆனியன் ஷாம்பூ. நான் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா வந்து நுரைக்கலை. நான் ஒரு 2 times கிட்ட யூஸ் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு யூஸ்வலாகவே வந்து இது லேசாக வந்து நுரை வந்து வரும். ஸோ அதனால வந்து இதில் கெமிக்கல் வந்து கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஷாம்பூவோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் ஏதோ ஒரு ஆனியன் தவிர இதில் ஏதோ மேங்கோ பட்டர்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணும்போது. ரொம்ப ஜென்டிலாக இருக்குது ஹேருக்கு. ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லை, யூஸ் பண்ணும்போதே தெரியுது. இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து இது வரைக்கும் நான் நிறையா ஹை அண்ட் ஷாம்பூஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஷாம்பூ வந்து 1500 2000 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ண காலத்துலேருந்து. பட் அந்த ஷாம்பூஸ் விடவே இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணும்போது ஒரு ஹேர் வந்து ஒரு ரொம்ப டேமேஜ் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுது. சிலதுலாம் வந்து நம்ம கொஞ்சம் ஷாம்பு யூஸ் பண்ணுறக்குள்ளே பொதன்னு நுர வரும். அதே மாதிரி ஹேர் வந்து பயங்கரமாக ட்ரை ஆகும். இது ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறதில்ல. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பட் வந்து ரொம்பலாம் உங்களுக்கு ஷைன் வந்து கொடுக்கறதில்ல. பட் ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இந்த ஆனியன் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா SLS அதே மாதிரி பேரபன் ஃப்ரீ. ஸோ கண்டிப்பாக வந்து பேரபன் ஃப்ரீ ஷாம்பு தேடுறீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டும் வந்து அதே தான் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து விட்டமின் E அதே மாதிரி நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருந்தால் போகும். அதே மாதிரி ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு வந்து இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதுலேயும் வந்து ரெட் ஆனியன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, விட்டமின் E இருக்குது, ஆர்கன் ஆயில் இருக்குது, அதே மாதிரி பாதாம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது தவிர கேஸ்டர் ஆயில் இருக்குது. இதெல்லாம் தான் ஆயில்ஸ் வந்து இந்த ஷாம்பூவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. அரப்பு, சீக்கக்காய், அதே மாதிரி வெள்ளரிக்கீரை, வெந்தயக்கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, கருவேப்பிலை, கத்தாழை, நெல்லிக்காய், அதே மாதிரி உங்களுக்கு இஞ்சி, இது தவிர வந்து செம்பருத்தி, இவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஷாம்பூவில். ஸோ இந்த ஷாம்பூவில் வந்து என்னென்ன கிளைம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். அதே மாதிரி இது யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து குறையும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ நான் ஹேர் கட் பண்ணனால எனக்கு வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்குது. நான் இவ்வளோ ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணேன். பட் எனக்கு கொஞ்சம் நீளம் வச்சுருக்கு ஹேர். கண்டிப்பாக அது நல்லா தெரியுது. நிறைய பேருக்கு ரொம்ப ட்ரைனஸ்னால பயங்கரமாக இச்சியாக இருக்கும். அந்த இச்சி ஸ்கேல்ப் வந்து சால்வ் பண்ணும் போட்டிருக்காங்க. டேண்ட்ரஃப் வந்து க்யூர் பண்ணும் போட்டிருக்காங்க. இது தவிர வந்து ஹேர் ஃபால் வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹேர் ஃபால் ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே தான் வந்து ஒர்க் ஆகும். நம்மளுக்கு உடம்புக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்து அதனால ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அது வந்து கண்ட்ரோல் ஆகாது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷனர் வந்து பார்க்கலாம். இந்த கண்டிஷனர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இதில் விட்டமின் ஈயும் அதே மாதிரி ஷியா பட்டரும் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனரும் பார்த்தோன்னா வந்து SLS அண்ட் பேரபன் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த கண்டிஷனர் வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா வந்து நல்லா ஹேர் க்ரோத் ஆகும் போட்டிருக்காங்க. ட்ரை அண்ட் டேமேஜ் ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணணும் போட்டிருக்காங்க. அது 100% ட்ரூ. ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இது யூஸ் பண்ணும்போது. ரொம்ப ஜென்டிலாக இருக்குது ஹேருக்கு. அதே மாதிரி நல்லா ஷைன் கொடுக்குன்னு போட்டிருக்காங்க. ஷைன் வந்து ஆவரேஜ் தான். ஹேர் ஃபால் வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக நான் வந்து ஒத்துக்கிறேன். 100% ட்ரூ. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து இப்போ பார்க்கலாம் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதில் வந்து ரெட் ஆனியன் ஆட் பண்ணியிருக்காங்க. அது தவிர கோகோனட் ஆயில், ஜோஜோபா ஆயில், ஷியா பட்டர், அதே மாதிரி ஆர்கன் ஆயில், இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து இருக்குது. இதில் வந்து நிறைய எக்ஸ்ட்ராக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா வந்து வெந்தயக்கீரை, வேப்பிலை, கத்தாழை, நெல்லிக்காய், செம்பருத்தி, இதெல்லாம் இதில் வந்து கண்டிஷனரில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட அப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து காட்டுறேன். நிறைய பேர் வந்து ஹெர்பல் ஷாம்பூஸ் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டெமோ. இந்த ஷாம்புவோட கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவேன்னா நான் வந்து இந்த கப்பில் வந்து ஷாம்பு வந்து வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் வந்து அதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்குவேன். இந்த தண்ணியும் ஷாம்புவும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கேல்பில் வந்து நான் நல்லா வந்து இந்த மாதிரி மசாஜ் வந்து கொடுப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து சுத்தமாக வந்து நுர வராது. ஒரு 1 to 2 minutes கிட்ட நான் நல்லா வந்து அது மசாஜ் கொடுத்த உடனே இந்த அழுக்கு அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்க எண்ணெய் அது எல்லாமே வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து 3 to 4 cups கிட்ட வந்து தண்ணி ஊற்றி அதை நல்லா நான் வாஷ் பண்ணிக்குவேன். அப்போ வந்து என்னோடய ஸ்கேல்ப் வந்து ரொம்ப நல்லா க்ளீன் ஆயிரும். எகெயின் வந்து ஷாம்பு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வந்து என்னோடய ஸ்கேல்பில் வந்து நான் நல்லா மசாஜ் கொடுக்கும்போது எனக்கு அந்த ஷாம்பு வந்து நல்லா நுர வரும். யூஸ்வலாக வந்து ஷாம்பு வந்து உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போதே வந்து அது ஹேரில் பட்டு ஹேருக்கு வந்து போயிடும். செப்பரேட்டாக வந்து உங்கள் ஹேருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ அது நல்லா நான் ஒரு 1 minute கிட்ட வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணோன்னா நுர வந்த உடனே வந்து வாஷ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 minute அது வந்து நம்ம மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து வாஷ் பண்ணணும். நல்லா ஹாஃப் பக்கெட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கண்டிஷ்னர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்குது. லைட்டாக தான் இருந்தது. ஸோ இந்த கண்டிஷ்னர் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. வெறும் ஹேரில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும். அந்த ஹேரும் வந்து ஒரு அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். ரொம்ப தண்ணி வந்து வடியக்கூடாது. தண்ணி பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கண்டிஷ்னர் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். கண்டிஷ்னர் அப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட வந்து சீப் இருக்குது, வைடு டூத் கோம்பு இருக்குது அப்படின்னா வந்து அதை வச்சு நீங்கள் நல்லா வந்து சிக் எடுத்துக்கலாம். இல்லைனா கையிலேயே வந்து நீங்கள் சிக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 minutes வந்து அப்படியே வந்து விட்டுறணும். 5 to 15 minutes வந்து கண்டிஷ்னர் விட்டிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 bucket ஆஃப் வாட்டரில் வந்து கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணணும். கண்டிஷ்னர் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணலைன்னா ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணால் ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நான் ஹேருக்கு இன்றைக்கி எதுவுமே வந்து சீரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. பட் இந்த அளவுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து ஃபீல் ஆகுது. அதுதான் எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் ரொம்ப பிடிச்சிது. கண்டிப்பாக இந்த பிராண்ட் வந்து நான் எகெயின் அண்ட் எகெயின் வந்து வாங்கலான்னு தான் இருக்கேன். நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இதோட பெரிய ப்ளஸ்ஸு. இது யூஸ் பண்ணி பார்த்ததுல கண்டிப்பாக ஹேர் ஃபால் குறையுது. ஹேர் வந்து யூஸ்வலாக வளர்கிறத விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளருது. அது கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும். போன தடவை பார்த்ததை விட என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் நீளம் வச்சுருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு 1.5 to 2 inches வரைக்கும் எனக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் நீளமான மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஹேர் கட் வந்து ஆல்மோஸ்ட் பாப் மாதிரி தான் வெட்டியிருந்தேன். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் பிக் வேணால் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கவங்க வந்து கீழே இந்த ஸ்ப்ளிட்டன்ஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா தெரியும். ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குன்னா ஹேர் வந்து வளர வளர அது வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் வந்து சுத்தமாக வந்து இச்சினஸ் இல்லை. அது கன்ஃபார்மாக நான் வந்து சொல்லுவேன். உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப சிவியராக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆயிலும் இந்த ஷாம்பூ கண்டிஷனர் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓவராலாக வந்து 850 rupeesக்கு இந்த 3 ப்ராடக்ட்டும் ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்பவே ஒர்த்தி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப பிடிச்சனால தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் காமிக்கிறேன். இல்லாட்டி வந்து நான் ஹேர் கேர்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நான் போட மாட்டேன். ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோடய ரேட்டிங் வந்து டெஃபினட்டாக 5 out of 5.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்ட் ஈஸி. கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூட வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். இது ரெண்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.